டைமண்டோட ப்ரீடிங் டிப்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்டில் மேல் ஃபீமேல் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி ஒரு இதில் செட்டப்பில் பண்ணால் வந்து நல்லா ப்ரீட் ஆகும், அது மாதிரி இதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், இதோட நேட்டிவ் பிளேஸ் எங்கன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதோட நேட்டிவ் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இதுக்கு வந்து பீஜியன் வெரைட்டியை சேர்ந்தனால இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து புறாவோட ஆக்டிடியூட் தான் இருக்கும். இது வந்து மேல் ஃபீமேல் இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலோட கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும். டார்க்காக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேல், கொஞ்சம் லைட் கலரில் இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல். இந்த மாதிரி வெரைட்டிகளை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். கேஜி சைஸ் எந்த மாதிரி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரா இருந்தால் 2க்கு 2 அந்த மாதிரி ஒரு கேஜி சைஸ் வந்து போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப்பிங்கில் இந்த பேட் விடுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக பறந்து தெரியக்கூடிய பேட்ஸில் வந்து ஒன்று. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் மாதிரி நாங்கள் வந்து பிரித்து வச்சுருந்தோம். 2 பார்ட்டிஷனாக தான் இருந்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேடுக்கு வந்து அங்கேயும் இங்கேயுமா பறந்து போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்து, உங்களுக்கு தெரியும் இந்த கேப்பில் தான் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுருந்தோம். இதுக்குள்ள பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி செட்டப்பில் தான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம வந்து 2 சைடில் பேட் வந்து விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேட் வந்து வெளியில் வர்றதுக்குள்ள வாய்ப்பு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த மாதிரி வச்சா நல்லா ப்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸு பானை எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு தேங்காவோட தோடில் தான் வச்சுருக்கோம். நம்ம அப்படி இல்லைன்னா கூட ஒரு சின்ன ஓப்பன் டைப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மண் பிளேட் அந்த மாதிரி ஒரு இதில் வச்சிங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகும். இதுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸு பானை எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி வச்சாலே நல்லா ப்ரீட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேட்டிங் ஆகி ஒரு 14 டே இன்குபேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 டேஸ்க்குள்ளே வந்து சிக்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்ஸும் வந்து செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். சிக்ஸை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே க்ரோத் பண்ணி வந்து கொண்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேட் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். நிறைய வீட்டில் வந்து வளர்க்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்கம் வைஸில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ரொம்ப லாபம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தாக இருக்கும். ஃபுட்டு வந்து எந்த மாதிரி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பேடுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து குரூப்பிங்கில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத்து சிக்ஸ் எல்லாம் வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதோட எப்படி எந்த மாதிரி கொண்டு வருது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.